நடிகர் விஜய் சுறா படத்திற்கு வாங்கிய வருமானத்தை மறைத்ததற்காக விஜய் மீது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஏண்டா ஊழலுக்கு எதிராக பேசிக்கிருக்கேன் உன் தலைவன். என்னடா அயோக்கிய பயதரமான 1.5 கோடியை மறைச்சிருக்கீங்க. 1.5 கோடி கட்ட சொல்றா. நல்ல ஒரு யோக்கியமா இருந்தா உன் இந்திய குடிமகனா இருந்தா கட்டி தொழிலும்டா. நாசமா போனவங்க வாங்கின கோடி. ஏண்டா 1.5 கோடி அப்ப சம்பாதிக்க முடியலடா. என்னாலாம் நல்லா பார்த்தது கூட கிடையாதுடா. லட்சத்தையே பத்தலடா. கோடியை மறைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய இந்த ஆளுக்காரா நீ ஓட்டு போட சொன்ன. ஏண்டா நாசமா போன தருதரம் பிடிச்ச மூதேவி இந்த வயித்துல வந்து பிறந்து என் உயிரை வாங்குறியே. இந்த ஆளுக்காரா ஓட்டு போட சொன்ன. நீ பேசுறது கரெக்ட், நியாயமா பேசுறேன். அதே மாதிரி நானும் ஒரு நியாயத்தை பேசுறேன். கரெக்டா தான் பேசி என்ன நியாயம் பேசுவ? இதுக்கு என்னடா நீ முட்டு கொடுவ? குர்ரா பாப்பண்டா குர்ரா. சுறா படம் எப்ப வந்துச்சு? இது 2010-11 ஆமாடா. ஆமா ஆமா ஆமா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்ப ஏன் இப்ப போடணும் அந்த இத? ஏன் அரசியல் ஆதாயம்? அரசியலுக்கு வந்துட்டாருன்னு இப்ப போடுறாங்க அந்த கேஸ. அப்பயே போட வேண்டியதுதானே? ஏதோ வாங்கிட்டாரு சரி விடு, அதுக்கு ஃபைன் கட்டலன்னா அப்பயே போட வேண்டியதுதானே? அது ஏன் அவ்வளவு அப்ப சரி 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 பாரு பாரு பாரு. ஏன் அப்ப கண்டுபிடிக்கல? பாரு பாரு பாரு. சரி இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆளு கட்ட வேண்டிய படம் தானே, கட்டி தொலை வேண்டியதானே. எதுக்கு கட்டணும்? எதுக்கு கட்டணும்? புள்ள எதுக்கு கட்டணும்? சரி சரி கட் போப்பா. என்னடா நம்மளா ஈபி கட்டலடா பியூஸ புடிங்கிடுறாங்க. இந்த ஆளுக்கு எதை புடுங்குவாங்கன்னு தெரியலையே. ஓ